நான் பார்த்துட்டேன்டா. நான் எடுத்துக்கிறேன்டா. சார் எதுக்கு சார் டபுள் டச் உண்டுல சார்? டேய் என்னடா இப்பவே டபுள் டச் எடுத்துட்டு இருக்கான். அந்த ப்ரோ எங்க ப்ரோ? என்ன ப்ரோ டபுள் டச் எடுக்கலாம்னு சொன்னீங்க, ரூல்ஸ்னு சொன்னீங்க, என்ன ப்ரோ கேரி கொடுக்குறாங்க ப்ரோ? அது 2020 வரலாம்னு சொன்ன ரூல்ஸ் ப்ரோ. அதை இப்பவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ப்ரோ இன்னும் கொண்டு வரலையா? என்ன ப்ரோ? டேய் அந்த ப்ரோ லிப்ரோ தானே சரி அடிக்க போறாரு. டேய் கூட நான் சரி அடிக்கிறேன்டா. இன்னைக்கு ஒரு சரி அப்படி அடிச்சிடும்டா. சார் எதுக்கு சார்? என்னது லிப்ரோ சரி அடிக்க கூடாதா ப்ரோ? என்ன ப்ரோ ப்ரோ இதுமே வரப்போற ரூல்ஸ் தான் ப்ரோ. இப்பவே ட்ரை பண்ணாதீங்க. ஓ இது வரப்போற ரூல்ஸ் தானா? என்ன ப்ரோ தெளிவா சொல்லல. அப்ப இன்னும் 2020 வேற ரூல்ஸ் எதுவும் புதுசா வரப்போதா ப்ரோ? ஆமா ப்ரோ இன்னும் நிறைய ரூல்ஸ் வருது ப்ரோ. குழப்பிடுச்சு ப்ரோ. அப்போ 2020 என்னென்ன புது ரூல்ஸ்லாம் வரப்போன்னு இன்னைக்கே கொஞ்சம் சொல்லிரு ப்ரோ. வா ப்ரோ சொல்றேன். தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம பொதுவாக விளையாடுற மேட்ச் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 3 இல்லாட்டி பெஸ்ட் ஆஃப் 5 விளையாடுறோம். இப்போ நம்ம பெஸ்ட் ஆஃப் 3 விளையாண்டோம்னா ஒரு டீமுக்கு எத்தனை பாயிண்ட் வச்சு விளையாடுவோம்? 25 இல்லாட்டி 15 வைப்போமா? அதுல 15 வச்சீங்கன்னா இப்போ நம்ம 14 போட்டோம்னா கேம் பால் அடுத்து ஒரு பாயிண்ட் எந்த டீம் எடுக்கோ அது வின் வைப்போமா? ஆனா இனி வேற ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க செட் பாயிண்ட் அதாவது 14 பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து 15 எடுத்துட்டு அடுத்து கூட ஒரு பாயிண்ட் எடுத்தா மட்டும் தான் உங்க டீம் வின். அதாவது நீங்க கண்டினியூவா 2 பாயிண்ட் எடுத்தா மட்டும் தான் உங்க டீம் வின் ஆகும் ப்ரோ. அடுத்து நிறைய பேருக்கு இருக்க டவுட் லைன் கிராஸ். அதாவது என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு தடவை என்ன பண்றாங்கன்னா இப்படி தொட்டோனே ரெப்ரி பாயிண்ட் ஊதிறாங்க. அதாவது லைன்ல இப்படி கால் டச் ஆவனாலே ரெப்ரி என்ன பண்றாங்க விசில் ஊதிறாங்க. அப்படி ரெப்ரி விசில் ஊதுறாங்கன்னா நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் இந்த ரூல்ஸை கொண்டு வரணும். ஆனா வாலிபால் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க கால் இருக்கு தெரியுமா முழுசா அந்த சைடு வந்தாலுமே அது லைன் கிராஸ் கிடையாது. அதுவே இந்த சைடு ஃபுல்லா உங்க பாடி வந்தா மட்டும் தான் லைன் கிராஸ்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் கிளைம் பண்ணி பாருங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு அடுத்து என்ன ரூல்ஸ்னா இந்த நெட் டச்ல தான் வரப்போகுது. அதாவது நம்ம இப்போ சும்மா நின்று இப்படி வேனிடேட் பண்ணோம்னா இப்படி பண்ணோம்னா நெட் டச் சரிங்களா? அதுவே தெரியாம உங்க ஹேர்ல லைட்டா முடியல டச் ஆகணும் இல்லாட்டி உங்க டி-ஷர்ட்ல லைட்டா அப்படி உரசினாலுமே அது நெட் டச் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு இருக்க டவுட் ப்ரோ நம்ம இப்போ பிளாக் ஹேர் நிக்கிறோம் அவங்க 3 டச் எடுக்கும்போது அவங்க 2 டச் எடுத்து பால் நெட்ல பட்டு நம்ம மேல பட்டா நெட் டச்சா? கண்டிப்பா நெட் டச் தான் ப்ரோ. இதுவே அவர் பவர்ஃபுல்லா சரி அடிக்கும் போது அது பட்டு உங்க மேல பட்டாலுமே பாயிண்ட் யாருக்கு? உங்களுக்கு தான். நெட்ல பட்டுட்டு பால் உங்களுக்கு தான் சரிங்களா? அதுவே அவங்க 3 டிஃபென்ஸ் ஆடும்போது நீங்க பிளாக் ஹேர் ரெடியா நிக்கிறீங்க அவங்க டிஃபென்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டு செட் எடுத்து நெட்ல பட்டு உங்க மேல பட்டாலுமே அது நெட் டச் தான். இது ரூல்ஸ்ல உண்டு ப்ரோ. இன்னும் ரூல்ஸ் நிறைய வரப்போகுது. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வேணும்னா ரூல்ஸ் 2 மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை பை see you.